Next பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஃபைல் C++ல ஃபைலோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். ஸோ ஃபைலில் வந்து என்னன்னா இப்போ நம்ம மேலே யூஸ் பண்ண iostream.h அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணனால என்ன பண்ணோம்னா C++ல இருக்கக்கூடிய இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த iostream.h மூலமாக தான் நம்ம அந்த cin cout அப்படின்ற இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொண்டு வருது. இந்த வெறும் இந்த iostream வச்சு மட்டும் நம்ம ஃபைலை ரீட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக இன்னொரு ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம கொண்டுட்டு வரோம். அதுதான் fstream அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் நம்ம இந்த இதுக்கு தனியாக ஆட் பண்ணுறோம். இது மூலமாக தான் நம்ம ஃபைலில் வரக்கூடிய இன்புட் அவுட்புட் ப்ராசஸை நம்மளால கொண்டுட்டு வர முடியும். ஸோ இதில் நம்ம என்ன இன்புட் அவுட்புட் ப்ராசஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OFstream, IFstream, Fstream இப்படின்ற ஒரு 3 பார்ட் வந்து இந்த இதில் நடக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் fstream.h. OFstream அப்படின்றது என்னன்னா அவுட்புட் ஃபைல்ஸ். ஸோ அந்த அவுட்புட் ஃபைல் என்ன பண்ணுது, என்னோட கிரியேட் பண்ண ஃபைலை ரைட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய பார்ட் தான் இந்த OFstream. IFstream வந்து என்னோட இன்புட் ஃபைலில் போய் என்னோட டேட்டாவை ரீட் பண்ணணும் ரைட் பண்ணணுன்றதுக்காக IFstream வந்து ஃபாலோ பண்ணுறோம். Fstream வந்து போத் ரீட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fstream பார்ட். fstream.h அப்படின்ற ஹெடர் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஃபைல் ப்ரோக்ராமுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சீல இதே மாதிரி ஒரு ஃபைல் ப்ரோக்ராமை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சீல ஒரு 3 ஸ்டெப் பார்த்தோம். இதே மட்டும் தான் நம்ம C++யும் இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கான லொகேஷன்ஸை கொடுக்குறோம். அதில் போய் என்னோட ஃபைல் ஆக்சஸிங் மோடு ரீடா ரைட்டா அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்குறோம். இதுக்கப்புறம் என்னோட ஆக்சஸ் முடிஞ்சதும் என்னோட க்ளோசிங் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வெளியில் வந்துடும். இதுதான் ஃபைலில் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஆக்சஸிங் மோட் அப்படின்னா இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ iOS ஆப் அப்படின்றது appended mode, iOS ATE, iOS in, iOS out, iOS transc. ஸோ appended அப்படின்றது என்னன்னா all output to the files to be appended to the ended. ஸோ இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமோட எண்டில் தான் அடுத்த லைன் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். இதுக்காக தான் இந்த appended mode வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கப்புறம் ATEக்கும் appendedக்கும் ஒரு லிட்டில் பிட் சேஞ்சஸ் இருக்கு. ATE என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணி என்னோட அவுட்புட் மோடை வந்து நான் இதில் ரீட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா ATEயில் வந்து ப்ரீவியஸான ஒரு ஃபைலை உள்ள எல்லா டேட்டாவும் ரீட் பண்ணி அதில் போய் என்னோட மாடிஃபிகேஷன் பண்ண அப்டேட் பண்ணக்கூடிய பார்ட் இந்த ATE ப்ராசஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்பெண்டடில் வந்து அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ண முடியாது, பட் லாஸ்ட் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு தான் இந்த அப்பெண்டட் மோட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். iOS inன்றது என்னோட ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு கொடுக்குறோம் இன்புட் ப்ராசஸ். iOS outன்றது அவுட்புட் ப்ராசஸ். இது வந்து என்னோட ஃபைலை போய் ரைட் பண்ணி பார்க்குறதுக்கு கொடுக்குறோம். iOS transc, இந்த transc வந்து என்ன பண்ணுறோன்னா என்னோட டேட்டாவை கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட ஃபைலில் உள்ள டேட்டாவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த transc வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் iostream.h, fstream.h and string.h இந்த 3மே வந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது, ஃபைலுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணியானோம். இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷன் int main நான் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் உள்ளே போனதும் OFstreamன்றது என்ன, அவுட்புட் ஸ்ட்ரீம். ஸோ அந்த OFstream டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக தான் பின்னாடி நான் கால் பண்ண முடியும். ஸோ இந்த OFstreamல போய் என்னோட ஃபைலை வந்து கொடுக்க போகிறேன். example.txt இதுதான் என்னோட ஃபைல். இந்த ஃபைலில் தான் என்னோட டேட்டாவை போய் அவுட்புட்டாக எனக்கு காமிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ if கண்டிஷன்ஸில் myfile.is open அப்படின்றது என்ன, என்னோட ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ உள்ளே வந்ததோ myfile this is line, myfile this is another line. இது ரெண்டும் எனக்கு ரன் பண்ணி அவுட்புட்டாக வரும்போது இதுதான் எனக்கு அவுட்புட்டாக எனக்கு காமிக்கணும். இதுக்கு தான் நான் இந்த இதில் ஓப்பன் ஃபைலில் கொடுத்துருக்கேன் myfile.close. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைலில் எதுவுமே இல்லை, அதாவது example.txt ஃபைலில் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்னாகும் enable to open the files, இல்லாட்டி என்னோட லொக்கேஷன்ஸ் இந்த ஃபைல் நேம் வந்து நான் கொடுத்த பார்ட்டில் கரெக்டாக இல்லை, மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா அதான் enable to open அப்படின்ற கமாண்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். இங்கே நான் if கண்டிஷன்ஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் this is a line, this is another line. இதுதான் நம்ம ஃபைலில் வரக்கூடிய அவுட்புட். iostream லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி ஃபங்க்ஷனில் இன்புட் அவுட்புட் தான் நம்ம வாங்கி கொண்டுட்டு வர முடியும். அதாவது CNC மோடு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைலோட இன்புட் அவுட்புட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக IFstream Fstreamன்ற ஒரு ஃபைலை நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ Fstreamல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா OFstream, IFstream and Fstream இது 3 சேர்ந்தது தான் OStream.h
அப்படின்ற ஹெடர் ஃபைல்ல நம்மகிட்ட இருக்க போகுது. ஸோ ஓ ஸ்ட்ரீம்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா த டேட்டா ரெப்ரசன்ட் அவுட்புட் ஃபைல்ஸ், என்னோட அவுட்புட் ஃபைலை மென்ஷன் பண்றதுக்கு தான் ஓஎஃப் ஸ்ட்ரீம் ஃபாலோ பண்றோம். இதுக்கு அடுத்து ஐஎஃப் ஸ்ட்ரீம் வந்து இன்புட் ஃபைல், என்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக, அதாவது டேட்டாவை ரீட் பண்ணி என்னோட ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பண்ணக்கூடியதான் ஐஎஃப் ஸ்ட்ரீம் வந்து நம்ம பண்றோம். எஃப் ஸ்ட்ரீம் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணக்கூடிய பார்ட் இந்த எஃப் ஸ்ட்ரீம்ல நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஃபைல் எப்படி பண்ண போறோம், ஃபைலோட ஸ்டெப்ஸ், ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் த ஃபைல், க்ளோசிங் எ ஃபைல், ரைட்டிங் த ஃபைல், ரீடிங் ஃப்ரம் ஃபைல் அண்ட் ரீட் அண்ட் ரைட் ஃபைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபைல் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் கொடுத்துருக்கணும். ஸோ ஓப்பன் வந்து என்னன்னா என்னோட ஃபைல் லொகேஷனை எங்க இருக்குன்றதை நான் கொடுக்க போறோம். இதுக்கப்புறம் அந்த ஃபைல போய் என்னோட ஆக்சஸ் மோட், ரைட் பண்ண போறோமா இல்ல ரீட் பண்ண போறோமா, அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இதுல கொடுக்கணும். இதுக்கு அடுத்து ஃபைனலி வந்து என்னோட ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதும் என்னோட க்ளோசிங் ஃபைல கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஃபைலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். இதுக்கு அடுத்து ஃபைல் ஆக்சஸிங் மோட். ஃபைல் ஆக்சஸிங் மோட் என்னெல்லாம் இருக்குன்னா iOS ஆப், iOS ATE, iOS in, iOS out and iOS trunk C. ஸோ iOS APPன்றது appended mode. இது வந்து என்னோட அவுட்புட் ஃபைலோட எண்ட் ஆஃப் த ப்ராசஸ்ல இருந்து கண்டினியூ பண்றதுக்கு appendix நம்ம ஃபாலோ பண்றோம். ATEன்றது என்னோட ப்ரீவியஸ் ஃபைலை அப்டேட் பண்ணி மாடிஃபை பண்றதுக்காக கொடுக்கறதா ATE. இன்னன்றது ரீட் பண்றதுக்கு, அவுட்ன்றது ரைட் பண்றதுக்கு, trunk C அப்படின்றது என்னோட எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்து கிளியர் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்காக trunk C வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். இதோட சின்டாக்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ சின்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும், இதுக்கான சின்டாக்ஸ் OF ஸ்ட்ரீம். இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறோம், அவுட் ஃபைல் அப்படின்றது. அவுட் ஃபைல் டாட் ஓப்பன், இந்த அவுட் ஃபைல் டாட் ஓப்பன்ல வந்து என்னோட ஃபைல் நேமை கொடுக்கணும். இதுக்கப்புறம் என்னோட ஆக்சஸ் மோடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆக்சஸ் மோடு வந்து ஒன்று அவுட் பண்ணணும், அதாவது ரைட் பண்ணணும், இல்லைன்னா என்னோட டேட்டாவை கிளியர் பண்ணணும். இதுக்காக தான் இந்த ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஃப் ஸ்ட்ரீம் in file. So fstreamன்றது input file, இது வந்து in file அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த infile.open அதில் போய் என்னோட ஃபைல் நேம் கொடுக்குறேன். ஸோ iOS out or iOS in. ஸோ இதில் ஒன்று நான் அந்த infile என்ன இன்புட் கொடுக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் தான் iOS in or out வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் க்ளோசிங் ஃபைல். க்ளோசிங் ஃபைலோட ஃபங்க்ஷனோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா ரிலீஸ் ஆல் த அலோகேட்டட் மெமரி அண்ட் க்ளோஸ் ஆல் த ஓப்பன் ஃபைல்ஸ். ஸோ அப்போ க்ளோசிங் ஃபைலோட ரீசன் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம், இன்னொன்று அலோகேட் பண்ணியிருக்க மெமரியை வந்து கிளியர் பண்ணுறோம். இதுக்காக தான் க்ளோசிங் ஃபைல்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு ஃபைல் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அஸ் எண்ட் ஆஃப் த ஃபைலில் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங்கில் வந்து நம்ம க்ளோசிங் த ஃபங்க்ஷன் கம்பல்சரி கொடுத்துருக்கணும். ஸோ ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறோம், சி அவுட் இன் அவுட்புட் ஃபைல் இன்னும் C++, அதில் நம்ம எப்படி C++ல சி அவுட் என்ற ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே கொடுத்து இங்கேயும் நம்ம அவுட்புட் ப்ராசஸ் எடுக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதான் OF ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்னோட டேட்டா யூஸ் பண்ணுறோம். OF ஸ்ட்ரீம் ஆர் எஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். எஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னன்னா ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே எனக்கு ஆக்சஸ் பண்ணும், ரைட்டும் பண்ணிக்கலாம் ரீடும் பண்ணிக்கலாம். ஸோ ரீடிங் டு த ஃபைல்ஸ் சின்றது என்னன்னா இன்புட் ஃபைல்ஸ். ஸோ C++ல iostream.h யூஸ் பண்ணி cin cout நம்ம எடுப்போம். இதே தான் இங்கேயும் cin வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் IF ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எஃப் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ரிலவென்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஹெடர் ஃபைல்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட மெயின் ஃபங்க்ஷன், இதில் என்னோட வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் ஓப்பன் ஃபைல்ஸ், என்னோட ஓப்பன் ஃபைல்ஸ் நான் கொடுக்குறேன். ஸ்ட்ரீம் அவுட் ஃபைல் கொடுத்துட்டு அவுட் ஃபைல் டாட் ஓப்பன் ஃபைல் டாட் TAT இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல் வந்து எப்படி இருக்குன்னா ஃபைல் நேம் டாட் என்னோட ஃபைல் ஃபார்மேட் டேட்டாவும் இதில் சேர்ந்து வந்துருக்கணும். இதுக்கப்புறம் சி அவுட் ரைட்டிங் டு த ஃபைல்ஸ், இந்த ஃபைலை வந்து நான் அதில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். என்டர் யுவர் நேம் கொடுத்ததும் கெட்லைனில் போய் டேட்டா கம்மா 100. அப்போ என்னோட நேம் வந்து 100க்குள்ளே நம்மகிட்ட வரணும் அப்படின்றது தான் இந்த கெட்லைனில் நான் கொடுக்குறேன். கெட்லைன் அப்படின்றது இன்புட் ஃபங்க்ஷன்ஸ். ரைட் இன்புட் டேட்டா இன்டு த ஃபைல்ஸ். ஸோ என்னோட ஃபைலை வந்து ரைட் பண்ணோம். அவுட்ஃபில் டேட்டா NDL கொடுத்துருக்கோம். ஸோ இந்த NDL வந்து என்னன்னா ஸ்லாஷ் n பர்பஸ் வந்து என்ன பண்ணும், நியூ லைன் கொண்டு போவோம். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த NDL வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இதே மாதிரி அடுத்த ஒரு ப்ரோக்ராம் சி அவுட்ல என்டர் யுவர் ஏஜ், அதில் டேட்டா ஏஜ் வாங்குறோம். ஸோ cin.ignore அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், என்னோட டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ரைட் அகைன் இன்புட் டேட்டா இன்டு த ஃபைல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்துட்டோம், சேம் டைம் இன்னொரு டேட்டாவை மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்து ஓப்பன் அ ஃபைல் டு ரீட் மோட். ஸோ இதுக்கு அடுத்து ஸ்டோர் பண்ண டேட்டாவை ரீட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், என்னோட ஃபைல் IF ஸ்ட்ரீம் இன்ஃபில் கொடுத்துருக்கோம். இன்ஃபில் அப்படின்றது என்னோட ஆப்ஜெக்ட்.
ஸோ infile.open file.tat இதை கொடுத்துட்டு என்னோட ஃபைலில் இருக்கக்கூடியதை ரீட் பண்ணி என்னோட டேட்டாவை பிரிண்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் இன்னொரு டேட்டாவை இதே மாதிரி நான் கெட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலி என்னோட ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சதும் க்ளோசிங் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ infile.close அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறோம். இப்படி க்ளோஸ் பண்ணோம்னா என்னோட கனெக்ஷன்ஸ் என்னோட ஃபைலுக்கும் என்னோட ப்ரோக்ராம்குள்ள கனெக்ஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதோட ஃபைனல் அவுட்புட் ரைட் டு த ஃபைல், என்டர் யுவர் நேம் அண்ட் என்டர் யுவர் ஏஜ் இதை கொடுத்துட்டு அதோட ப்ராசஸை எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் இன்னொரு ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் பண்ண மட்டும் செஞ்சிருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் 2 இந்த ப்ரோக்ராம் 2ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா OF ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு என்னோட ஃபைலை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபைலில் இருக்கக்கூடியது திஸ் டாட் லைன் திஸ் டாட் அனதர் லைன் இந்த லைன் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரணும். இதை தான் இந்த ஃபங்க்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ மை ஃபைல் டாட் க்ளோஸ் என்னோட ஃபைலோட ஆக்சஸ் முடிஞ்சதும் என்னோட ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ எல்ஸ்பாட்டில் வந்து எனபிள் டு ஓப்பன் அப் ஃபைல்ஸ். ஸோ இப்போ நான் கரெக்டான லொகேஷன்ஸ் இது வந்து எனக்கு எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்றது என்னோட ஃபைல் பின் ஃபைலில் கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு எரர் காமிக்கும். ஸோ இல்லை இந்த நேமில் என்னோட ஃபைல் இல்லை அப்படின்னா எனபிள் டு ஓப்பன் அப்படின்ற ஃபைல் காமிக்கும். ஸோ next இதோட output this dot line and this dot another line. So this is a file output process. Thank you very much.